எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் சடுதியிலே காத்து நம்ம எல்லாம் என்றென்றும் பாதுகாத்தருளக்கூடிய அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தான் நீங்களும் அடியேனும் தான் இன்றைய நாளில். ஏன்னா அவர் விடுமுறையில் போயிருக்கார் ரவித்தமோகன் அவர்கள். அதனால் இன்றைக்கி நிறைய விஷயங்களை உங்களோட கலந்து நம்ம பேசுவோம். சில விஷயங்களை ஒரு சின்ன சின்ன துணுக்கு செய்திகளாகவும் சொல்கிறேன். ஏன்னா நான் என் காதில் விழுந்த விஷயங்களை, அது பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கின்ற பொருட்டு அது இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுகிறேன். யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு தான். என்னோட பேர் ராம பரிமேல் அழகர். ஐயா ராம பரிமேல் அழகர். ஓ, ராமன் பரிமேல் அழகன். பரிமேல் அழகர். ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கேக்குது. ராம பரிமேல் அழகர். ஐயா எனக்கு வயசு 44 வயசு. சொல்லுங்க ராம பரிமேலம், சொல்லுங்க. எனக்கு இந்த நிரந்தரமான வேலை கிடைக்கலையா, கடன் பிரச்சனை நிறைய. ஆரம்பத்திலிருந்தே ஆமை வேகத்துல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆமை பிறந்த காலத்துல அப்படிதான் இருக்கு. கர்மா என்ன விட மாட்டேங்குதியா? கர்மா புத்தகம் வாங்கியிருக்கீங்களா? இன்னும் வாங்கலையா. நான் சித்தர்கள் புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன், அதுல பார்த்தேன். ஆமா, இல்ல அதுல இருக்கும் தெளிவா. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே சரியா இல்ல. ஆரம்பத்துல நல்லா இருக்க மாதிரி தெரியும், பிறகு அப்படியே சரியில்லாம போயிடும். திருப்பி நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகும். இது இப்பவுமே அந்த நிகழ்ச்சிக்கு நான் தொடர்ச்சியா ட்ரை பண்ண கிடைக்கும். இன்னைக்கு ஒரு சித்தரை வேண்டிட்டு தான் உங்களை போட்டு லைன் கிடைச்சிருக்கீங்க. நிச்சயமா. உங்க வீட்டுல யாராவது ஊனமுற்றவர்கள் இருந்தாங்களா? இல்ல, எங்க வீட்டுல யாருமே ஊனமுற்ற யாருமே கிடையாது. காது கேட்காமல் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி யாருமே இல்லையா. எங்க வீடு பழைய வீடு, பூர்வீக வீடு, 50 ஆண்டு கால வீடு. இல்ல நான் சொல்றேன், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. யாராவது காணாம போனது யாராவது இருந்தாங்களா முன்னோர்கள்ல? முன்னோர்கள்ல எங்க தாத்தாவுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல. தாத்தா காலத்துல இருந்து நான் இங்கதான் இருக்கேன். ஒண்ணு அந்த மாதிரி காணாம யாரும் போகல. சரி, எப்பயாவது காகம் தலையில தட்டிட்டு போயிருக்கா? அது தட்டிருக்கு, எனக்கு தட்டிருக்கியா? அது எவ்வளவு நாளா இருக்கு? அது இப்போ ஒரு சமீபம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தட்டிட்டு போச்சு காகம் சரி 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 சரி. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தம்பி? நான் இப்ப தற்காலிகமா ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ்ல தற்காலிக பணியா பார்த்துட்டு இருக்கேன். தற்காலிக பணியில இருக்கீங்க? தற்காலிக பணியில தான் இருக்கேன். இல்லம்மா, எனக்கு ஒரு 2-3 திருமணம் ஆச்சா? யாருக்குயா திருமணம் நடந்த அந்த வாழ்க்கை நல்லா இருக்கா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சா? அதனால அவதான் இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இல்லம்மா 2 பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அது நல்லா, அது அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை வந்துதான் போகும். அது பரவாயில்ல, குடும்பத்துல வர்றது பெருசா ஒண்ணும் இல்லையே. பெரிய அளவு எந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. சரி சரி சரி. ஒண்ணும் இல்லம்மா, இது 2-3 விஷயங்கள் இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்றதுதான் நல்லது. என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு அமாவாசை வெற்றிலையாக நடக்குது இல்ல நம்ம ஆசிரமத்துல, அமாவாசை வெற்றிலையாக நடக்குது. அமாவாசைல வெற்றிலையாகும். ஒரு 3 அமாவாசைக்கு முதல்ல வாங்க. அத வெற்றிலை எழுதி மந்திரம் எழுதி ஹோமத்துல போடணும். அது மாதிரியான முறைய ஒரு 3 அமாவாசைக்கு பயிற்சி எடுத்தீங்கன்னா அது நிறைய விமோச்சனம் வரும். டெய்லி விநாயக பெருமானுக்கு தரிசனம் பண்ணணும். அதாவது ஓம் கம் கணபதையே ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு சொல்லி வாசனை பூவை பாதத்துல வச்சுட்டு உங்க அன்றாட வேலைய பாருங்க. எங்க வேணாலும் வைங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. டெய்லி சூரிய நமஸ்காரம், காயத்ரி மந்திரம் சொல்லி டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இத தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். ஒண்ணு, இந்த அமாவாசை வெற்றிலையாகத்தை விடாதீங்க. நல்லதுங்க நல்லதுங்க.
அப்படியே தொடர்ந்து இருக்காங்க, பார்ப்போம். ஹலோ, ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் ஐயா கேட்க போறேன். என்ன பேர், என்ன வயதுமா? என் பேரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களை நேர்ல வந்து பாத்துருக்கிறேன் நானு. சரி. அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு வந்து பேரு வந்து பாத்தீங்கன்னா கோகுல ஆனந்த்னு வைக்க சொன்னீங்க. கோகுல ஆனந்த்னு வச்சேன். கோகுலானந்த். பேரு வச்சு சொன்னீங்க. சரி. இப்போ வந்து நான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் வந்தேன்பா. சரி. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு 3 months எனக்கு வேலை இல்லாமலே இருந்தது எனக்கு. சரி. நான் ஆடி கிருத்திகைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 வாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரைவேட் கம்பெனில இருந்து நிறைய கம்பெனில இருந்து கால்ஸ் எல்லாம் வந்தது. சரி. இப்போ ஒரு நல்லபடியா ஒரு வேலைக்கு நான் போயிட்டேன்பா. சூப்பர். இப்போ நான் பிரைவேட் கம்பெனில நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனா கவர்மெண்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அது ஒரு தடங்களாவே போயிட்டே இருக்குதுப்பா. ஒரு 2 மார்க்ல 3 மார்க்ல போயிட்டே இருக்குதுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்ல, ஒரு சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கோயில் இருக்கிற யோக விநாயகருக்கு பால் கோவால காப்பு கட்டணும். கண்டிப்பாப்பா. இதை வந்து முதல்ல செய்துட்டு அங்க முடிஞ்சதுன்னா வந்து 10 சூர தேங்காய் உடைக்கணும். ஓகேப்பா. அதை முடிச்சிட்டு டெய்லி சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரி சொல்லி பண்ணணும். ஓகேப்பா. ஆமா, அந்த சூரிய காயத்ரி கேட்டா கடையில கூட கிடைக்கும். ஓகேப்பா. ஓம் அஸ்வத்வஜாத்மஹி பாசஹஸ்தாயதீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத்னு வரும். இத 10 முறை சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உன்னோட வேலையை பார்ப்பா. ஆனா உங்க அப்பாவுக்கு உனக்கு எப்படி இருந்தது தம்பி? அப்பா வந்து ரொம்ப பேச்சுவார்த்தை ரொம்ப எல்லாம் பேச மாட்டாருப்பா. என்னன்னா என்ன இதுவரையும் அம்மாவும் அப்பாவுமே பேசிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட நான் பிறந்ததுல இருந்து சரி அதுக்கு முன்னாடில இருந்து அம்மா அப்பாவும் பேச மாட்டாங்க. என்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டாங்க. இல்ல தம்பி, அங்கதான் அதுக்குதான் எனக்கு சந்தேகம் வரவே கேட்டேன் நானு. அது என்னன்னா, உனக்கு அரசாங்க உத்தியோகம் உறுதியா இருக்கான்னு சொல்ல முடியாது தம்பி. ஆனா இந்த வழிபாட்டுல உனக்கு அதுக்கு ஈக்குவலா கிடைச்சிரும் தம்பி. சரிப்பா சரிப்பா. ஏன்னா அது அந்த சின்ன சந்தேக தட்டுவே தான் கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நீயும் சொல்லுற. அது பாரு, 2 விஷயம். ஒன்று, அரசாங்க உத்தியோகம் தடுங்கலாகுதா? எப்பவுமே பாரு, உனக்கு ஆழ் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாப்பா. அது என்ன பயனே தெரியாது, ஆனா பயப்படுவேன். அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகத்தை கூட வாங்கி பார்த்தோம்பா. அதுல என்ன வந்துச்சு? அதுல வந்து பாத்தீங்கன்னா சில 2 மாதங்கள் பொறுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்குதுப்பா. சரி, இத நம்ம வெயிட் பண்ணுவோம். இத வெயிட் பண்ணி பாப்போம். கண்டிப்பா. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க தம்பி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க தம்பி. இந்த முகத்துல வந்து இந்த புள்ளி புள்ளியா கருப்பு கருப்பா இருக்குதுப்பா, அது மறையவே மாட்டேங்குதுப்பா. அதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? அது ரொம்ப எந்த ட்ரீட்மெண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் பார்த்தேன் நானு. ஓகே. அது ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணி பார்த்தேன். அந்த மருந்து சாப்பிடுற வரையும் கேக்குது. அவங்க ஒரு 1 month சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் திரும்பி அந்த கரும்புள்ளி மாதிரி வந்துக்கினே இருக்குதுப்பா. நீங்க ஒரு முறை வந்து நேர்ல பாத்துருங்க தம்பி. அந்த கரும்புள்ளி வர்றது அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அது வெறுமனே மேலெழுத்த மருந்து சாப்பிட்டா போயிடும். அது ரத்தத்துல பரிசோதித்து செய்யணும் தம்பி. அதை சரிப்பா சரி. அது நீங்க ஒரு முறை நேர்ல பாருங்க தம்பி. சரிப்பா சரிப்பா. இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை புத்தகம் வாங்குனீங்களா தம்பி? ஆமா ஆமா, பிறப்பு முதல் இறப்பு வரை புத்தகத்தை வாங்கினப்பா. அதுல வாங்கி அதுக்கப்புறம் என்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி அதுல பூஜை எல்லாம் பண்ணணும்பா நானு. சரிப்பா. மந்திரம் விளக்கெல்லாம் ஏற்றி அதை எடுத்துட்டு போயிட்டு குளத்துல எல்லாம் போட்டிருக்கேன்பா நான் எல்லாமே. அதுக்கப்புறம் எப்படி இருக்குப்பா? அதுக்கப்புறம் இப்ப நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. இப்போ முருகருக்கு 1st வருஷம் நான் மாலை போட்டிருக்கேன் உங்க கையினால. இப்போ உங்க கையினால நான் 1st வருஷம் எனக்கு அந்த கொடுப்பனை கிடைக்கவே கிடைக்கல. 1st தடவை உங்க கையினால எனக்கு கிடைச்சிருக்குதுப்பா அந்த மாலை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் அகண்ட பாராயணத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் நான். அதை விடாத கண்ணு, அதை விடாதப்பா, அதை விடாத. கண்டிப்பாப்பா கண்டிப்பா. உனக்கு நீ என்ன தடைகள் இருந்தாலும் சரியா போயிடும் தம்பி. நான் சொன்னதை செய்யுங்க. சரிப்பா. நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஹலோ சாமி, வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? என்னுடைய பொண்ணு குழந்தைக்காண்டி கேட்கிறேன் சாமி. பெண்ணோட குழந்தைக்காகவா? ஆமா. குழந்தையோட பேரும் வயது என்ன? உங்களுடைய ஆசீர்வாதத்தாலுமே அந்த குழந்தை பிறந்துச்சு. நல்லபடியா சரி சரி பிறந்துச்சு. இருந்தாலும் ஆட்டிசம் குழந்தைன்னு சொல்றாங்க. சரி. கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருக்கு சாமி. மூளை வளர்ச்சி இல்லாம இருக்குன்னாங்களா? மூளை வளர்ச்சி இல்ல, பொதுவாகவே உடம்பு இதாகல. 9 மாசம் ஆகுது. சரி.
இப்ப ரெண்டாவது நான் வந்து இந்த நம்ம புத்தகம் அனுதினமும் காலையில சாயந்தரம் உங்க இந்த மந்திரங்களை சொல்லிட்டேன், எந்த வேலையும் செய்வேன். இப்ப இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் 3வது பையன், அவனுக்கு என்ன பேரு நீங்க வைக்கணுங்கிற காண்டி விட்டுட்டு இப்போதைக்கு அவங்க யுக வீரன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டை நட்சத்திரமா? கேட்டை நட்சத்திரம். சரி, ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு சரி படிக்கிறான் பிறந்தவரை. யுக வீரனா? யுக வீரன் வச்சிருக்காங்க. ரன்னு வேண்டாம், யுக வீரா அப்படின்னு இருக்கட்டும். சரிங்க சாமி. அந்த இன்னும் மட்டும் வேணாம். வேணாம் சார். அந்த யுக வீரன் அப்படின்னா ரன்னுனா ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? சரிங்க சார். அது ஒரு மாதிரி இருக்கும். சரி. யுக வீரான்னு இருக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்க சார். அப்படியே இருக்கட்டும். சரி. அப்புறம் அந்த அவனுக்கு இப்போதைக்கு இந்த ஆங்கில வைத்தியத்துல கொண்டு காட்டி இப்போ பிசியோதெரபி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது கொடுத்துக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இதாவது தலை நிக்கல, இடுப்பு உட்கார மாட்டேங்கிறான். இல்லைங்க, அது கொஞ்சம் உள்ளுக்கும் மருந்து எடுக்கணும். சரிங்க சார். அது குழந்தைய ஒரு முறை அழைச்சிட்டு வந்து நீங்க என்ன பாருங்க. சரிங்க சார். கேட்டா நீங்க குழந்தைக்காக பார்க்கணும்னு சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம், நீங்க வந்து என்ன பாருங்க. சரிங்க சார். நான் 2024 நவராத்திரி இதுல வந்து ஆஷாட நவராத்திரி இருந்தேன் சாமி. சரி. அதுக்கு பின்னாடி வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்ல. இதே அது பேரனுக்காக வாங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. இந்த மாலை ஓடுறது கூட வரணும்னு ஆர்வமா இருந்தேன். அப்படி அதாவது இப்ப சஷ்டி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆமா சார். வர செவ்வாய்க்கிழமை 2வது 21 நாள் மாலை போடுறது, அது கூட இல்லைனாலும் அந்த நெய் நிரப்புறதையாவது பிரார்த்தனை பண்ணி அடுத்த வருஷம் நான் மாலை போட்டு நல்லபடியா வரணும், என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதை பிரார்த்தனை வச்சு நெய் நிரப்புங்க, அதுவே போதும். நல்லதுங்க, நல்லதுங்க. ஹலோ ஐயா, நான் சேலத்துல இருந்து பத்மா பேசுறேங்க ஐயா. பத்மாவா? ஆமாங்க ஐயா. சொல்டா கண்ணா, யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா, எங்க பொண்ணுக்குங்க ஐயா. பொண்ணு பேர் என்ன, வயது என்னம்மா? விஷ்ணு பிரியா, வயசு 30. விஷ்ணு பிரியா வயது 30. கல்யாணம் ஆகி இப்போ 9 வருஷம் ஆகுதுங்க ஐயா. குழந்தை இல்லையா? இல்லைங்க ஐயா, குழந்தை பையன் ஒண்ணு இருக்கிறான், ஆனா பிரிஞ்சாதான் இருக்கிறாங்க. எதனால அம்மா? சின்ன சின்ன சண்டை தாங்க ஐயா, பெரிய சண்டை. எப்ப அவளுக்கு என்ன வயசுல கல்யாணம் பண்ணீங்க? 21 வயசுங்க ஐயா. அதான் நான் நிகழ்ச்சியிலே சொல்றேன், பெட்ட பிள்ளைங்களுக்கு காலம் சரியில்லை, 25 வயதுக்குள்ள பண்ணாதீங்கன்னா சூழ்நிலையும் சரி இருக்க மாட்டேங்குது, அதனால பெற்றவங்க பண்ணிடுறாங்க. ஆனா அதை அலசி ஆய்ந்து பண்ணணும். அவர் பேர் என்ன, அவரோட கணவர் பேர் என்ன? சீனிவாசன். அம்மா, இது வந்து முழுமையா ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா சில விஷயங்களை நான் கேட்டா உங்க பொண்ணுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் எதுக்கும் சரியான தீர்வை என்னால கொடுக்க முடியாது இல்லையா? அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமோ அவளை கூட்டுட்டு வாங்க. ஆமா. ஆனா இந்த பொண்ணு அந்த என் தம்பிக்கு தாங்க ஐயா கொடுத்த, சித்தி பையனுக்கு. அது இன்னும் பெரிய தப்பு. அது இன்னும் பெரிய தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்றோம் பாருங்க, தெளிவுபடுத்திங்க. உங்க கணவர் வழியில பெண் குடிகள் யாருக்குமே வாழ்க்கை நல்லா இருக்காது. புரியுதா? யாரோட வாழ்க்கையே நல்லா இருந்ததுன்னு சொல்லு பாருங்க, உங்க கணவர் வழியில யாருக்குமே நல்லா இருக்காது. ஒண்ணு, அது நல்லா இருக்காது. இன்னொன்னு பாருங்க, உங்க வழியில பிறந்த பெண் பிள்ளைகளும் நல்லா இருக்காது. இது 2 தரப்புலயுமே இருக்குதுங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது அது கிரகம் சரியில்லை, இது சரியில்லை, இந்த சாபம் இருக்கு, இந்த சூன்யம் இருக்குன்னு சொல்றது பொய். அது எதனால அது பரம்பரையா அப்படி வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இது பாருங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த பூச்சிக்கடி இல்லைன்னா எலும்பு நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது அலர்ஜி சம்பந்தப்பட்டதும் இருக்கும். இத கொஞ்சம் பார்த்து சரி பண்றது தான் நல்லதுமா. போகாத கோயில் இல்லைங்க ஐயா, பச்சை தண்ணி கூட குடிக்காத. அம்மா, கோயிலுக்கு போகாம போனது நல்ல விஷயம், அதை விட்டுடுங்க. ஆனா விமோசனத்துக்கு வழியை நம்ம தெளிவுபடுத்திக்கணும், அதுதான் உண்மை. அங்க
சன்னதிக்கு வர்றதுக்கு 2-3 தடவை முயற்சி பண்ணி என்னால வர முடியும். அது கர்மா விலகினதாம்மா முடியும், அவ்வளோ சுலபமாக வர முடியாதும்மா. ஐயா, இன்னொரு பொண்ணுக்கு 28 வயசு, இன்னும் கல்யாணமே அவ்வளோ. நாங்க சாப்பாடு நீங்கள் வந்துருங்க, நான் எல்லாத்தையும் ஒரே பிரச்சனையில் தான் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணால் எல்லாமே சரியாயிடும். ஜாதகம் எடுத்துட்டு வரணுங்களா? ஆமாம், நீங்கள் கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லுவாங்க. ஆனா நாங்க ரொம்ப வசதியா இருந்தவங்க ஐயா, எல்லா சொத்தும் போய் கவலையே படாதடா கண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று. அதுதான் நான் சொல்கிறேனே, நிம்மதியின்மை, பகை, செலவுகள், கடன், தேவையில்லாத பிரச்சனைகள், உறவெல்லாம் பகை, ஏண்டா வாழறோன்ற கேள்விக்குறி, தற்கொலை செய்துட்டு சாகாமல் பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோமேன்ற வேதனை, இதை தவிர வேற எதுவும் இல்லடா கண்ணா. எல்லாமே நீங்க சொல்றது அத்தனையுமே இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து சும்மா நேரலை வரிசையில் ஏதோ ஒன்றுன்னு சொல்ல எனக்கு பிரியம் இல்லைம்மா. நீ வர்றதுக்காக ஒரு மந்திரம் சொல்கிறேன்னா, ஓம் ஆகி ஆகி ஓம் ஆகி ஆகி ஆம்பரம் திரு தரு நமகா. டெய்லி காலையில் எழுந்த உடனே இதை சொல்லிட்டு உன் வேலையை பாருமா. இது நெட்ல வருங்களா ஐயா? இல்லைம்மா, இது இந்த ப்ரோக்ராம் வந்துடும், சாயந்தரம் வரும். படிக்க தெரியாதுங்க ஐயா. நான் இப்போ நான் சொன்னேன்ல, ஈஸி தானே, அதை திருப்பி திருப்பி கேட்டிங்கன்னா வரும், யூடியூப்ல தான் வரும். சரிங்க ஐயா, திருப்பி திருப்பி கேளுங்க. எப்படியாவது என் பொண்ணுங்களுக்கு பண்ணித்தரமா, நீங்க வாங்க, வந்து பாருங்க. சொந்த பொண்ணு யாருமே எனக்கு எந்த உதவியும் கிடையாது. சரி பண்ணிக்கலாம், நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா, எங்களுக்கு இந்த எப்படியாவது வந்துடுறேங்க ஐயா. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது 3 விஷயம். வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது 6ஆம் தேதி அற்புதமான பௌர்ணமி.
இந்த பௌர்ணமிக்கு ஆயுத அர்ச்சனைன்னு சொல்லி, ஏன்னா பழைய பக்தர்களுக்கு தெரியும், வருகின்ற பக்தர்களுக்கும் தெரியும், புதிதாக பார்ப்பவர்களுக்கு தெரியாது. அப்போ வருகின்ற 6/10/2025 அன்று மாலை சுமார் 7 மணியிலிருந்து பௌர்ணமி. இந்த ஆயுதத்துக்குன்னு அடியேனாலும் பாம்பன் சுவாமிகள் அருளப்பட்டதும், அப்படியே அடியேன் சில சூட்சுமங்களை பௌர்ணமி அப்போ மந்திரங்களாக செய்து பல விதமான ஒரு அற்புதங்களை பெற்றதினால அந்த மந்திரங்களும் டைரக்டாக உங்களுக்கு கொடுத்து அங்கேயே உட்கார்ந்து பாராயணம் பண்ணி அந்த ஆயுத அர்ச்சனை பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை, மனம் சம்பந்தப்பட்ட, திருஷ்டி சம்பந்தப்பட்ட, என்னவென்று தெரியாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த ஆயுத அர்ச்சனை மந்திரன் அடியேனால் ஏற்றப்பட்டதை பிரயோகம் செய்யும் பொழுது, அந்த நிலவு வெளிச்சத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அது அற்புதமான பலனை தரும் என்பது புதிதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு செய்தியாக. அது வருகின்ற இந்த பௌர்ணமி 6/10/2025 திங்கட்கிழமை மாலை. அதற்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை 7/10/2025 அன்று மிகவும் பக்தர்களெல்லாம் அந்த முருகனுக்காகவே அடித்தோய்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நல்ல ஒரு நம்பிக்கை உள்ள பக்திமான்கள் எல்லாம் 21 நாள் மாலை அணிவிப்பதற்கு என்னிடத்திலே கேட்டதின் பெயராலே, அந்த பக்தியை நானும் பார்த்ததின் பெயராலே அவர்களுக்கெல்லாம் 21 நாள் மாலை அணிவிக்கலாம் என்று இந்த ஆண்டு முடிவு செய்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் காலை சுமார் 9 மணி முதல்லிருந்து ஆரம்பித்து குரு சுவாமிகள் எல்லாம் உங்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். அந்த 21 நாள் கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி விரதமிருந்து நெய் முத்திரை தேங்காயிலே நெய் நிரப்பி தங்களுடைய பிரார்த்தனையை முருகன் பாதத்தில் வைத்து அந்த நெய்யை அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற அந்த சடுதியில் காத்திடும் சடாட்சர சண்முகன் அருள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான வழிபாடாகவும், அது மட்டும் அல்லாமல் 6 நாட்களும் மிக பிரமாதமாக நம் ஆசிரமத்திலே கோலாகலமான, பார்க்க முடியாத பலவித அற்புதமான பூஜைகளை நாம் பார்ப்போம். அந்த வகையிலே மகா சண்முக வேல்மாறல் திருசிதி அப்படி என்று சொல்லக்கூடியதிலிருந்து சடாட்சர ஜோதி முதல் கொண்டு, பஞ்சலிங்கம் முதல் கொண்டு, திருக்கல்யாணம் முதல் கொண்டு, அம்பல பிரதிஷ்டையிலே உற்சவ மூர்த்திகளை வைத்து ஆரவாரமான மந்திரங்களை செய்து அற்புதமான ஒரு வழிபாடாக 6 நாளும் இந்த மகா கந்த சஷ்டி தொடக்கத்திலிருந்து நடக்கக்கூடியது. இதனுடைய தேதிகளை நான் வரும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக இந்த 21 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று காலை சுமார் 9 மணியிலிருந்து நம் ஆசிரமத்திலே, ஸ்கந்தாலய ஆசிரமத்திலே மாலை அணிவிக்கப்படும். பிரியப்படுபவர்கள் அரைகுறையான, அதாவது மன தடுமாற்றம் இருந்து போடலாமா வேண்டாமா என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை விடுத்து 21 நாளாவது நாம் விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெறுவோம் என்பதற்காக அழைத்து மகிழ்கின்றேன். வருகின்ற 7/10/2025 அன்று வரணும். அதைத் தொடர்ந்து அடுத்த சனிக்கிழமை 11/10/2025 அன்று பஞ்சமி. இந்த பஞ்சமி வழிபாடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றிய விளக்கம் நான் அடுத்த சனிக்கிழமை முதல்ல சொல்கிறேன். ஏன்னா முதல்ல சொன்னால் நீங்கள் தயாராகணுன்றதுக்காக இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை நான் சொல்லியிருக்கேன். அதனால் வருகின்ற சனிக்கிழமை 11/10/2025 அன்று வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி வந்து பயனும் பலனும் அடையணும். சங்கடங்களெல்லாம் தீர்ந்து சடுதியில் காக்கின்ற அந்த அருளை தேய்பிறை பஞ்சமிலே அனுக்கிரக வாராகியும் அருள்வாள் என்று கூறி அதுக்கும் பயனடையணும். இந்த 21 நாள் மாலை அணிவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்த்துகளும் ஆசிகளும் முருகன் அருளும் பாம்பன் சுவாமிகள் அருளும் கிடைக்க பெறட்டும். மாலை அணிவித்து மகிழ வேண்டும். அது ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னல, நம்ம நிகழ்ச்சியில் சில விஷயங்கள் சின்னதாக என்னை கேட்பாங்க, பதில் சொல்வேன். அது பல பேருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும்ட்டு
ஒருவர் என்னை கேட்டார், பூஜை ரூமில் நான் நல்லா பூஜை பண்ணுறேன், ஆனால் சில நேரங்களில் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது சத்தம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது, மன லயிச்சு என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு கேட்டாங்க. அது சரியா தவறா? அல்லது பூஜை அறையில் எப்படி பூஜை செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் பூஜை அறை இருக்காது. ஒரு படத்தை வைத்து குடிசையிலே வழிபடுறவங்க என்ன பண்ணுவாங்க? பூஜை ரூமும் ஒன்று தான், படுக்கை அறையும் ஒன்று தான். எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க. எப்படி இதை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு பலவாக கேள்விப்பட்டேன். இது உங்களுக்கும் இருக்கலாம்ல சந்தேகம். பொதுவாக கிராமங்கள்லேயும் பார்ப்பாங்க, நகரங்கள்லேயும் பார்ப்பாங்க, வெளிநாடுகள்லேயும் பார்ப்பாங்க இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு தத்துவம் இருக்குது, அவ்வளோதான். பூஜை ரூமில் கோபப்படுறதுக்கோ அல்லது நம்ம வேதனையில் கத்துறதோ திட்டுறதோ இதெல்லாம் வந்து சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் ஒரு இயல்பான மனித வாழ்வில் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலைக்கும் பூஜை அறைக்கும் சம்மந்தப்படுத்திக்காதீங்க. இதுதான் விஷயம். பூஜையை பண்ணும் பொழுதும் பூஜை அறைக்கு நீங்கள் போகும் பொழுதும் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்க சட்டுன்னு தூக்கி போட்டுடணும். வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. வழிபாடு, பக்தி இதோடு இருக்கணும். இறைவனுடைய அந்த பிம்பம் நீங்கள் வழிபடுறதோடைய தன்மை உங்களுடைய எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் பதிந்திருக்கணும். அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு கோபப்படுறதுங்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நீங்கள் வழிபட்டும் பிரயோஜனம் இல்லை. ஆக ஆத்ம பிரதர்ஷனம், அகம் பிரம்மராஜ், உனக்குள்ளே இருக்கிற இறைவனை உன்னால் உணர முடியாது. உனக்காக வந்த அந்த இறைவனை நீ எப்படி வணங்க வேண்டும்? உள்ளத்திலும் மனதிலும் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்போ உங்கள் பிரார்த்தனையை பாருங்கள், பிரார்த்தனைங்கிற சிந்தனை கூட வச்சுக்கொள்ளக்கூடாது. ஆக பூஜை அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் தூக்கி வெளியில் போட்டுட்டு நம்பிக்கைங்கிறத ஒன்றை பதித்து மனமாற வழிபாடு செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனை பக்தியோடு குமிழ்ந்திருக்கட்டும். இப்போ இடையில் கோபத்தால் என்ன வேணாலும் வரும், யாரால் வேணாலும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பூஜை அறையிலிருந்து நீங்கள் கோபப்பட்டு பேசுகின்ற சூழ்நிலை வேறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இதில் சேர்க்காதீர்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், வீட்டில் பூஜை அறையில் உட்காந்தும் போது தான் பிரச்சனையே வரும். ஏதாவது ஒன்று திடீர்னு சத்தம் வரும், பயந்து எழுந்து போகிற மாதிரி இருக்கும், இடையில் விட்டுடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு மன நிம்மதியோடு போய் பெருமளவில் முடிந்தவரை தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர ஒருமுகப்படுத்தி வழிபட்டு பாருங்கள், கண்டிப்பாக அதில் பலன் உண்டு. சார், கடவுள் பலன் தராருங்கிறது இரண்டாவது, உன் நம்பிக்கை பலன் தருங்கிறது முதல்ல. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கையும் இறைவனையும் ஒன்று சேருங்கள். அப்போத்தான் நமக்கு என்னவென்பது புரியும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு பக்தர் பார்த்துருவோம். சஷ்டி அது செவ்வாய்க்கிழமை அன்று விட்டுடவனா, நேரம் காலைல 9 மணிலேருந்து ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ 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 சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மாணிக்கம், கல்பாக்கம் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்க மாணிக்கம்? பையனுக்காக கேட்குறேன் சாமிஜி. பையனோட பெயரும் வயதும் என்ன? 14 வயசு, ரோஹித் சாமிஜி. என்னங்க? ரோஹித் சாமிஜி. ரோஹித்தா? ரோஹித். ஓ, சரி சரி சரி. ரொம்ப பிரச்சனையா இருக்கானா? சளி தொந்தரவு பிரச்சனையா இருக்கு சாமி. அது என்ன அது? சைனஸ் சாமிஜி. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தா எப்போ நைட் நடுராத்திரி கூட வந்து தும்பல் வருது சாமிஜி. சரி, டாக்டர்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு சாமிஜி. என்ன சொல்றாங்க? அவங்க சைனஸ் தான் சாமிஜி சொன்னாங்க. சார், மருந்து கொடுத்தாங்க இல்லையா? அது கொடுத்தாங்க சாமிஜி. அது ரொம்ப நாள் சாப்பிட்டா அது என்ன சாப்பிட்டாலும் அது சரியாகல சாமிஜி. கிட்டத்தட்ட 3 months எடுத்தேன் சாமிஜி. சரி ஆகலையா? சரியாகல சாமிஜி. அதுக்கப்புறம் சித்தா பார்த்தேன் சாமிஜி. சரி, சித்தாவும் சாப்பிட்டோம், மறுபடியும் அது சரியாகல சாமிஜி. அதுவும் என்ன பண்ணுது சரியா சொல்லுங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தும்பல் தான் சாமிஜி. டக்குன்னு தும்பல் வருது, அப்படியே சளி வருது, நைட்டு ஃபுல்லா தூங்காமே ஆயிடுறேன் சாமிஜி. ஓ, சளி துப்புறாருல்ல? ஆமா சாமிஜி. அது வெள்ளையா இருக்கா மஞ்சளா இருக்கா? வெள்ளையா இருக்கு சாமிஜி.
ஓகே. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது இருந்ததா, இல்லை உங்கள் மனைவி வீட்டில் அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததா? இல்ல சாமிஜி, அவங்களும் இல்ல சாமிஜி. நல்லா தெரியுமா? இல்ல, எனக்கு வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வீட்டு சைட்லயும் யாருக்கும் இல்லை அம்மா எப்படி தவறுனாங்க? அம்மா பாய்சன் சாப்பிட்டு தவிட்டாங்க சாமி. என்னம்மா? பாய்சன் மருந்து குடிச்சிட்டு தவிட்டாங்க. சரி. அப்பாவும் அதே சாமிஜி. தம்பி, நான் மருந்து சொல்லிடுறேன். இதை முயற்சி பண்ணி 3 மாசத்துக்கு எடுத்துட்டு சரி சாமிஜி, ஒரு முறை நீங்க என்ன வந்து பார்க்கறது தான் சரி. சரி சாமிஜி. இதுல வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுன்னு தீர்வு இருக்காது. சரி சாமிஜி. அது சீதோ பலாதி சூரணம்னு, இது ஆயுர்வேதா மருந்து. சரிங்க சாமிஜி. சீதோ பலாதி சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கும். சரி சாமிஜி. அது மீடியமான ஸ்பூன்ல வந்து 1/2 ஸ்பூன் 3 வேளைக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில திக்தகா கசாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து டாபர்ல ஆயுர்வேதா மருந்து. இதுவும் டானைக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் கொடுங்க. இதோட அஸ்வகந்தா அரிஷ்டம் அப்படின்றது, அதுவும் 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து கொடுங்க. இது வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வாங்க. தும்பல்லாம் குறைய ஆரம்பிக்கும். என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். நீங்க 1 மாதம் கொடுத்துட்டு கூட கூட்டுவாங்க. அது போக உங்க குடும்பத்துல நீங்க சொன்னீங்க பாருங்க, அப்பா அம்மா, அது எனக்கு அந்த சந்தேகம் வரவே தான் அதை நான் கேட்டேன். அது கொஞ்சம் சிக்கல் இருக்கு, அதையும் நம்ம சரிப்படுத்திக்கிறது நல்லது. எது இருந்தும் நிம்மதியா இருக்க முடியாதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது என்னன்றத பார்த்து அதையும் கரெக்ட் பண்ணா இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கு. வந்து பார்த்துருங்க. நல்லதுங்க. ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி, சென்னையில இருந்து பேசுறோம். நன்றி. என்ன நன்றி? உங்களால நான் ஃபர்ஸ்ட் ஞான வைராக்கிய குரு மகா பிரபு சஞ்சய் ராஜாஜாமிக்கு ஜெய் ஜெய் விஜய ஜெய் ஜெய். மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு 10 வருஷமா நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களால நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். சரி. உங்க ஆசிரமத்துக்கு வந்து மாசம் அகண்டபுரத்துக்கு வந்து சென்னையில வந்து இடம் வாங்கி வீடு கட்டினேன். அடடா. விக்ரமையா வச்சு அப்படி கடையை வச்சேன். கடையிலயும் வீட்லயும் நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி. இப்ப இடையில 6 மாசமும் உங்க அகண்டபுரத்துக்கு வர முடியல. ஏன் என்னன்னு தெரியல. ஆனா காலையும் வாழுது, இடது கால அடிக்கடி அடிபடுது. ஓகே. இப்ப கூட புண்ணா இருக்கு கால் எல்லாம். ஓஹோ, புண்ணு ஆறிச்சா இல்லையா? ஆறிக்கிட்டே இருக்கு. 1 மாசமா அட்மிஷன் பண்ணி இப்பதான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னதான் கடையை போட்டேன். சரி. ஆனா முன்ன வந்து அகண்டபுரத்துக்கு வரையில அந்த மாசம் ஃபுல்லாவே ஒரு எனர்ஜியா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. இது வந்து அந்த வீடுனுடைய பிரச்சனையும் இருக்கு. கடந்த ஒரு 1 வருஷம் 3 மாசத்துல இருந்தே கொஞ்சம் பிரச்சனையா இருக்க மாதிரி தான் தெரியுது. இதோட அறிகுறி என்னன்னா, அப்பப்போ இடது கண் துடிக்கிறது அல்லது இடது ஷோல்டர்ல வந்து துடிப்பு ஏற்படுதா? அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஓம் விகட சக்கர விநாயகா ரட்சிப்பாய், ஓம் விகட சக்கர விநாயகா ரட்சிப்பாய், ஷடாட்சர சண்முகாய ஹிரீம். இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, வந்துருவீங்க ஆசிரமத்துக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். மாலை போடலையா? அதுவும் போறோம் இல்ல சாமி, நம்ம கடையில இருக்குதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த மந்திரத்தை படிங்க. முதல்ல அகண்ட பாராயணத்துக்கு வரத்துக்கு பாருங்க. சும்மா வர செவ்வாய்க்கிழமை மாலை போடுற வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த மந்திரத்தை சொன்னால வர வழி விட்டுடும். இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க சாமி. உங்க முன்னாடி நான் நல்லவனா கெட்டவனா சாமி? அது எனக்கே தெரியாது, என்னையே எனக்கு தெரியாது. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சாமி. நான் சொல்றதை கேளுப்பா. அதையே நம்ம போகணும். நல்லவனா கெட்டவனான்னு நம்ம யாரும் சொல்ல வேணாம். நம்ம மனசாட்சியை நாமளும் சொல்லிக்கிட்டா போதும். நல்லது.
அல்ல இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை போடுறோம் இல்லையா மாலை, அதை பற்றி ஒரு சிறு தொகுப்பு எடுத்து வச்சுருக்கேன். பட் இணையதளத்தில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க தொலைக்காட்சி பக்தர்களுக்கும் தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதில் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தரை பார்த்துட்டு அது நிறைவில் அந்த பதிவையும் பார்த்துருங்க. ஏன்னா எப்போ என்ன அப்படிங்கிற தெளிவான நிகழ்வு இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருங்க ஒரு பக்தர் முடித்த பிறகு. ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. வணக்கம்டா கண்ணா, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, நான் சென்னை மேடவாக்கத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. எங்கம்மா? சென்னை மேடவாக்கம்ல இருந்து பேசுறேன். மேடவாக்கத்துல இருந்து யாருக்கா கேட்க போறீங்க கண்ணா? ஐயா, உங்களோட பேரனே சொல்லலாங்க ஐயா. போன வருஷம் வந்துட்டு முத்திரை தேங்காயில நெய் ஊத்துறதுக்காக வந்திருந்தோங்க ஐயா. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு கருவுற்று இருக்கேன். உங்களை நேர்ல வந்து பாக்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால. கண்ணு தாயும் செய்ய, நானும் அதை தான் சொல்றேன். தாயும் செய்யுமா வந்து பாரு. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப ஆனா உங்க கணவர் மட்டும் நெய் நிரப்ப சொல்ல, அந்த விரதத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு இந்த ஆண்டு நெய் நிரப்பி கொடுக்க சொல்ல அவரை. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. அதான்டா கண்ணு, வாழ்த்துக்கள்ரா கண்ணு. நல்லபடியா குழந்தை பிறக்கும், கவலை விடுறா கண்ணா. கண்டிப்பாங்க ஐயா, உங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமா நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும். சொல்லிட்டுடா கண்ணு, சுகப்பிரசவ சித்திரஸ்து. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லா இருக்கா கண்ணு. ஒரே ஒரு சங்கடம் மட்டும் எனக்கு உள்ள. சொல்லுடா கண்ணா. ஐயா, அப்பாவுக்கு வந்துட்டு கழுத்துக்கு பின் கழுத்துல வந்துட்டு ஏதோ எலும்பு கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆள்காட்டி விரல் வந்துட்டு உணர்ச்சி இல்லாம போயிடுச்சுங்க ஐயா. சரி. அது வந்துட்டு எதனால மருந்து சாப்பிட்டா அவரால எதுவுமே மாத்திரை கொடுத்துருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம், மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா அவரால வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப நாளா நார்மலா இருக்க முடிய மாட்டேங்குது. அது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிசியோதெரபி போகலையா? சொல்றாங்க. என்னங்க ஐயா? பிசியோதெரபி பார்க்கலையா? இல்லங்க ஐயா, பிசியோதெரபி இன்னும் பார்க்கலங்க. ஒரு நல்ல பிசியோதெரபியை பார்த்துறா கண்ணு, சரியா போயிடும். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா பாக்குறோங்க. நல்லதுரா கண்ணு. பாருங்க, இந்த அம்மா சொல்லுச்சுல்ல, இப்போ சஷ்டி இந்த அம்மா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த நெய் தேங்காய் பக்தர்கள் எல்லாம் வந்து நிரப்பி கொடுப்பாங்கங்க பிரார்த்தனை செய்துட்டு. அந்த தேங்காவை நான் வந்து எடுத்து போடுறதோ அதை வந்து உபயோகப்படுத்துறதோ பண்ண மாட்டேங்க. அதை மந்திர பிரயோகம் பண்ணுவேன். அந்த உடைச்சி நெய் எடுத்து அபிஷேகம் செய்த பிறகு அந்த தேங்காய் மூடிகளை ரெண்டுத்தையும் வச்சு மொத்தமாக ஒரு மந்திரத்தை பண்ணுவோங்க. 21 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த 21 வருஷமாக அந்த தேங்காவை குழந்தை இல்லாதவர்களுக்கு, அதாவது கடைசி நாள் நிறைவு நாளில், சஷ்டி நிறைவு நாளில் அந்த தேங்காவை அதே மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கணவர் மனைவி கை மேலே நானே வைத்து கொடுப்பேங்க. குறைந்தது ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்திங்கன்னா ஒரு 100லிருந்து 150 பேருக்கு இப்போ இந்த பிள்ளை சொன்ன மாதிரி குழந்தை பிறக்குங்க. எப்படி அந்த 100லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட சுமார், நான் சொல்கிறது எண்ணி பார்த்ததில்ல, சுமார் 500 பேர்கிட்ட வாங்குவாங்க. அதை அந்த 2 மூடி தேங்காய் மந்திரிச்சு கொடுக்கறது வழக்கம். அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. ஏன்னா சில மந்திரங்களை வெளியில் சொல்ல முடியாது. அதற்கு ஈக்குவலான ஒரு மந்திரம் பாருங்கள். குழவி காருண்ய சித்தைத்தம் பாலசுப்ரமணியா வாலை மோகினி மாதா அரிய பாபா ஸ்வாகான் இருக்கும். இது வந்து ஒரு சித்தருடைய மந்திரம். இந்த மந்திரத்தை மாதிரி இன்னொரு மந்திரத்தை பிரயோகப்படி தான் கொடுக்கறது அந்த தேங்காயை. அது வந்து பெருசாக ஒன்றும்லாம் கிடையாது, எளிமையாக முருகன் பால் மற்றும் வச்சு கொடுக்கறது. அந்த வகையிலே வாங்கினவங்க தான் இவங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட விரதம் இருந்து அந்த தேங்காய் வாங்கிறதுக்காக எத்தனை தம்பதியர்கள் இருப்பாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்பிக்கை இல்லாத கணவனோ நம்பிக்கை இல்லாத மனைவியோ இது மாதிரிலாம் இருக்காதீங்க. எத்தனையோ அலைந்து திரிந்து எவ்வளவோ வைத்தியங்கள் செய்து குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஆனால் முடிந்தவர்கள் அந்த குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி உடையவர்கள் இருவரும் ஒன்று முழுது வந்து இந்த ஆண்டும் அந்த தேங்காய் கொடுக்க போகின்றேன், வந்து வாங்கி பலனடைங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல நான் கொடுத்தேன் பலன் கிடைத்தது என்பது கிடையவே கிடையாது. முருகன் கொடுத்தார், உங்களுக்கு குழந்தை கிடைத்தது, அதற்கு நான் ஒரு பாலம், அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொண்டு
அதை வாங்கி பயனடையணும். அது இந்த 21 நாள் மாலை அணிவிப்பவர்களுக்கான இந்த தொகுப்பை இப்போ பார்த்துருங்க. அனைவருக்கும் நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை அருள் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு மகா கந்த சஷ்டியினுடைய விரதத்தை பற்றிய பதிவுதான். ஆம், சுமார் 22 ஆண்டுகளாக நெய்த்தேங்காய், முத்திரை நெய்த்தேங்காய் என்று நாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அந்த விரதத்தை நிறைவு செய்யும் பொருட்டு முருகப்பெருமானுக்கு முத்திரை தேங்காயில் நெய் நிரப்பி பிரார்த்தனை செய்து கொண்டு நெய் நிரப்பி அந்த நெய்யை எடுத்து அபிஷேகம் பண்ணி வருடந்தோறும் கொடுப்பது வழக்கம். வயது வரம்பின்றி ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் என்ற குறிக்கோளோடு இந்த 22 ஆண்டு காலமும் சுமார் ஒரு 1500 2000 பேர் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு மகிழ்வோடு தெரியப்படுத்தி, அந்த வகையிலே இந்த ஆண்டும் 48 நாள் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கி மாலை அணிவித்து அடித்தோய்ந்த பக்தர்கள் எல்லாம் விரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பல பக்தர்கள் நாங்களும் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்று வயது வரம்பு இல்லாமல் ஆண்களும் பெண்களும் இளம் பெண்களும் இளம் பிள்ளைகளும் கேட்கின்றார்கள். அந்த வகையிலே வருடந்தோறும் 21 நாள் விரதம் இருக்கின்ற மாலை அணிவிப்பதும் வழக்கம். வருகின்ற 7/10/2025 அன்று காலை சுமார் 10 மணி அளவில் தொடங்கி 21 நாள் விரதம் இருக்கின்ற மாலையை பக்த கோடிகளுக்கு குருமார்கள் மூலியமாக அடியேன் முன்னிலையிலே அணிவிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்தி, மனதுள் மகா கந்த சஷ்டி பெருமான் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முத்திரை தேங்காயில் புனித நெய் நிரப்பி பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை பெற்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட அத்துணையும் நிறைவேறி நற்பலனும் முருகப்பெருமானுடைய அருளுக்கு ஒவ்வொருவரும் கர்த்தாவாகி எல்லா குறைகளும் நீங்கி நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் நோய் நொடிகள் இல்லாமல் ருணரோக சத்ரு இல்லாமல் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஆண்டுதோறும் பல பக்தர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், பலனடைந்திருக்கிறார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த 21 நாள் மாலை 7/10/2025 அன்று காலை 10 மணிக்கு உள்ளுக்குள்ள இருக்கலாம், நம்மளும் போடலாமா, அந்த முருகனுடைய அருளை பெறலாமா, அது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் சில பேருக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கலாம். யோசிக்காமல் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு இந்த 21 நாட்களும் முருகன் பால் மனதில் வைத்துக்கொண்டு உள்ளத்தில் வைத்துக்கொண்டு உண்மையாய் விரதம் இருந்து பங்கு கொண்டு பாருங்கள். அதன் பலன் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். அது முருகனுடைய திருவருள் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்பதனால்தான் இந்த 21 நாள் மாலை அணிவிப்பவர்களை வரவேற்று மாலையை அணிவித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவின் வாயிலாக அழைத்து மகிழ்கின்றேன். இதுல மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே வரக்கூடிய எண்கள், அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டால் உங்களுக்கான விளக்கம் முழுமையாக கிடைக்கும் என்பதை கூறி கேட்டு தெரிந்து கொண்டு வருகின்ற அந்த 21 நாள் மாலை அணிவிக்கும் நாளிலே வந்து மாலை அணிவித்து நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். ஒரு தொகுப்பாக இருக்குன்னு, அதாவது என்னன்னா, நிறைய பேர் எங்கேயாவது சில பேர் மாற்றுவாங்க, சில பேர் திருப்பி வைப்பாங்கள்ல, இதெல்லாம் மாற்றி இப்படி ஒன்றா இதில் ஒரு 10 பேர் பார்த்து பயனடையட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த டைம் எடுத்துகிட்டு. ஏன்னா சஷ்டி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. அதில் இந்த 6 நாளும் 6 ஆதார தத்துவத்துக்காக என்னை போன்றவரெல்லாம் மிகப்பெரிய முயற்சித்து ஒரு அற்புதமான அந்த எப்படி சொல்கிறது, அந்த தியான சக்தியினுடைய பிரபவாகம், அது ஒரு மாதிரியான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அது. அதனால் பாருங்கள், இந்த சஷ்டியப்போ நான் அடியேன் விரதம் இருக்கும் பொழுது பல புத்தகங்களுக்கான ஒரு கடக்கால், அதுக்கான ஆரம்ப ஒரு நிலையை சிந்தித்து எழுதி வெளில கொடுக்கறதுக்கான, இப்போ ஒரு தம்பி பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள்,
அவரில் இருக்கிற வழிபாடை செய்கிறாரு, பலன் கொடுக்குது. எத்தனை பேர் தெரியுமா கர்மா புத்தகத்தில், ஐயா அந்த புத்தகம் வந்த பிறகு நான் செஞ்சுதான் ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைச்சி நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்வது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு நண்பரை பார்த்தேன், ஒரு பக்தரை. அவர் சொல்கிறார், சாமி நான் ரொம்ப நிம்மதி இல்லாமல் அவஸ்தைப்பட்டு வந்தேன், பெரிய செல்வந்தராக இருந்தேன், ஆனால் சில தப்பான வழிகளில் போயிட்டேன், நான் அதாவது புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், ஃபைனான்ஸ் விஷயமா அது அந்த சீட்டு விஷயமா போய் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஊரை விட்டே ஓடுற ஒரு நிலைமை இருந்தது, உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் அந்த புத்தகத்தின் வாயிலாக நான் பார்த்து அதை செய்தேன், எதனால் அப்படின்னு, இன்னைக்கு நான் கடனை முழுமையாக அடைத்தோன்னு இல்லையோ என்னை யாரும் தொல்லை செய்வதில் நிம்மதியாக இருக்கேன், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வல்லது தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். இதில் மாலை அணிவித்தவங்க மட்டும் இல்லைங்க, ஒரு நாள் விரதம் இருந்து வந்து நெய் நிரப்பியும் சாதாரணமானவங்களும் கொடுக்கலாம். அதற்கான விவரத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளாவது நெய் நிரப்பி கொடுக்கிற வரைக்குமாவது உள்ளம் மகிழ்ந்து உணர்வுகளை பக்தியை செலுத்தி சிந்தனைகளில் எதுவும் செதறாமல் அந்த நெய் நிரப்பி கொடுத்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். ஒரு வருடத்தில் நடக்கின்ற மாற்றம் உங்களுக்கு புரியும். மாலை அணிவித்த பக்தர்களுக்கென்று தனியாக இருக்கும், மாலை அணிவிக்காமல் அன்று விரதம் இருந்து வந்து மாலை நெய் நிரப்பி கொடுக்கிறவங்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறவனும் அப்படின்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் நான் 2-3 நம்ம நிகழ்ச்சியில் அது கமெண்ட்ஸாக வந்துருந்துச்சு, வெளிநாட்டில் இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. வரணுங்கிறது முதல்ல இதுக்காக செலவு பண்ணி வரணுமான்னு ஒரு கேள்வியை போடுவீங்க. என்ன கேட்டால் பக்திக்கு பணம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது முதன்மை. இருந்தாலும் உங்களுக்கு அது முடியாது, சில விஷயங்கள் கால சூழ்நிலை என்பதினாலே நீங்கள் முன்னாடி பதிவு செய்யுங்க. உங்களுடைய விலாசத்தோட நீங்கள் பதிவு செய்து அந்த 6 நாளில் முடிந்தவரை விரதம் இருங்க. அதில் 3 நாள் நெய் நிரப்பப்படும். மாலை அணிவிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் நான், 3 நாள். அதனுடைய விவரம் நீங்கள் கீழே வர நம்பரில் கேளுங்க. அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு நெய் நிரப்புறதுக்கான வாய்ப்புகள், நல்ல பக்தர்களையும் நல்ல குருசாமிகளையும் உங்களுக்காக நிரப்ப சொல்லுகின்றேன். அப்பொழுது உங்கள் பேர், நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் கொடுத்தா, உங்களுக்கு தெரியலனாலும் உங்களுடைய விலாசமும் பேரை கொடுத்தாலும் அந்த பேரை வைத்து கொண்டே அவர்கள் சொல்லிக்கொண்டே நெய் நிரப்புவார்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். பிரசாதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும், முடிந்த நாட்டிற்கு. முடியாத நாட்டிற்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. இதானால் நீங்கள் முயற்சி செய்யுங்க, நடக்கும் என்பதையும் உங்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன்ல இந்த நிகழ்ச்சியில் நம்ம 2 பேரும் கலந்துரையாடுவோன்னுட்டு, ஒரு பக்தர் இருக்காங்க, பார்க்குறதுக்கு முன்னாடி கேள்வியை சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு சிலர் கோயிலிருந்து பிடித்த கோயிலில், அது கிராம கோயிலாக இருக்கட்டும் அல்லது நகர கோயிலாக இருக்கட்டும், குலதெய்வ கோயிலாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வ கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கும், அங்கேருந்து நிறைய பேர் நான் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிரியப்பட்டு அந்த கோயிலிருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபடுறவங்க இருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்ற ஒரு பக்தர் கேட்டார். இது வித்தியாசமான கேள்வி தானே. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும், நாங்கள் கூட புத்து மண்ணை வச்சு பூஜை பண்ணுறோன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. அப்போது அந்த புத்து மண் கோயிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்து, நல்லா புரிஞ்சுக்கங்க, புத்து மண்ணை கோவிலிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்து வச்சு வழிபடலாமா? ஆலய மண்ணை, எங்களுக்கு பிடித்த பலன் தந்த அந்த ஆலய மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணலாமா? இது சரியா தவறா? அவர் கேட்ட கேள்வி. காத்துட்ருங்க, ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் வருவேன். நான் பாராண்டு சாமிஜி. இன்னைக்கு எங்க வீட்டுல அவருக்கு 75 வயசு ஆகுது சாமிஜி. சரிங்கம்மா. வெங்கடேஷ் அவர் பேரு, என் பேரு வளர்மதி. என்ன நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு வருவேன். அதுக்கு சரிம்மா, சரிம்மா, சரிம்மா. அவருக்கு நுர இல்ல, அவருக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சாமிஜி, டாக்டர். அம்மா தெளிவா சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்கலம்மா, தெளிவா சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில பெட்ல வச்சு நுர இல்ல, ரொம்ப அணுக்க ரொம்ப ஏறிச்சுன்னு சொல்லிட்டாங்க சாமிஜி. சரிம்மா.
என்ன செய்யறதுன்னு தெரியல. புரியலம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நுரை இல்ல, அணுக்கள் ரொம்ப இருக்குதுன்னு சொல்றாங்க சாமிஜி. புரியலம்மா. நுரையீரல் நுரையீரல அடப்பு யாருக்கு? அவருக்கா? அடப்பு இல்ல சாமி, அது அணுக்கள் ரொம்ப இருக்குதுன்னு சொல்றாங்க. 2000 இருக்குதுன்றாங்க. சரிம்மா. எல்லா அணுக்களும் குடிச்சுன்றாங்க, இதுவும் குடிச்சுன்றாங்க. நாங்க வைத்தியம் தானே பாத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களால ஒண்ணும் சொல்ல முடியாதுமா. மருத்துவர்லாம் என்னம்மா சொன்னாங்க? அவருக்கு சொல்றீங்களா? அவருக்கு தான் சாமி. எனக்கு 65 வயசு சாமி, அவங்களுக்கு 76 வயசு. சரி சரி, மருத்துவர் என்னம்மா சொல்றாங்க? நாங்க வைத்தியம் பாத்துக்கிட்டு ரத்தத்தை டெய்லி ரத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சாமிஜி. கொஞ்சம் சரி சரி, டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சாமிஜி. ஆனா இன்னும் குறையலம்மா, அவருக்கு இன்னும் குறையலம்மா. நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துதாம்மா இருக்கிறோம், இன்னும் குறையலம்மா. உங்களோட சரணத்தை தான் சாமி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சாமி. உங்களோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சாமி. ஏன் கவலைப்படாதீங்க, இப்ப நல்லா இருக்காரு இல்லையா? நல்லா இருக்கிறாங்க சாமி, சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சாமிஜி. சரி, இது இல்ல இல்ல அம்மா, வளர்மதி அம்மா, சொல்லுங்க சாமி. எனக்கு இது ஒரு குழப்பமா இருக்குமா, எனக்கு தெளிவா கேட்கல. இருந்தாலும் பரவாயில்லம்மா. இப்போ வருவீங்களா? இப்போ ஆசிரமத்துக்கு வருவீங்களா? இந்த சஷ்டில வருவீங்களா? மாலை போட்டுக்கோ சாமிஜி. ஐயோ, ஒண்ணும் இல்ல வளர்மதி அம்மா, ஒரு நாள் என்ன பார்க்கும்பொழுது அங்க முன்னாடி உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்கிட்ட சொல்லுவாங்க. நான் கூப்பிட்டு உங்களை நேர்ல கேட்டு அது என்னென்ன பண்ணணுமோ நான் பண்றேம்மா. எனக்கு பொட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு வரும் சாமிஜி. இல்ல எனக்கு உங்களை பார்த்தனா தெரிஞ்சிடும். முன்னாடி பசங்க இருக்காங்கல்லம்மா, இந்த மாதிரி நான் டிவியில பேசினேன், சாமிக்கு சரியா புரியல, நேர்ல என்ன கூப்பிடுறேன்னு சொன்னாரு, நான் வந்திருக்கேன்னு மட்டும் வளர்மதி கேட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, போதும், நான் கூப்பிட்டுக்கிறேன் உங்களை. நான் பாக்குறேன் சாமி. நான் நாளைக்கு நான் அவங்களை யாரையாவது விட்டுட்டு வரேன் சாமிஜி. இல்லம்மா, நாளைக்கு நாளன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். நான் இருக்கிறத நீங்க தொலைபேசியில கேட்டுட்டு வந்துருங்கம்மா. ஏன்னா இது சரி பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது, இது ஒன்றும் பெருசா எனக்கு தோணல. அவரு நீ தீர்க்க சுமங்கலியாத்தாமா இருப்பா, அதுல ஒன்றும் கவலையே படாதீங்கம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு இன்னும் உறுதிப்படுத்துறேன் சாமிஜி. எனக்கு 80 வயசு வரைக்கும் அவர் இருந்தா போதும் சாமிஜி, அதுக்கப்புறம் கடவுள் எடுத்துட்டா போதும் சாமிஜி. 100 வயசு வரைக்கும் தான் நீ ரம்மா அவரும் இருங்க. ஏமா இருக்கணும்னு நினைச்சிட்டா அது ஏன் நம்ம குறைச்சி இடம் போட்டிருக்கணும்? அது பாருங்களேன், நான் கூட சொல்லுவேன்னா, யாராவது ஃபோன் பண்ண 100 ஆயுசு சாமின்னுவாங்க, ஏன் ஒரு 1000 ஆயுசுன்னு தான் சொல்லுவேன். சாமி உங்களோட புக் எல்லாமே நான் வாங்கிருக்கேன் சாமி. உங்களோட எல்லாமே நான் மாசம் பாராயணத்துக்கு வருவேன் சாமி, நான் நடுவழி வருவேன் சாமி. எல்லாமே உங்களை வச்சுதான் சாமி. இன்னைக்கு நாங்களையும் இன்னைக்கு எல்லாமே நீங்க நடக்க இன்னைக்கு இருக்கிறேன்னா உங்களோட குருவே. இதை பத்தி கவலையை விட்டுருங்கம்மா. இங்க பாருங்கம்மா, கவலையை விட்டுருங்க. அவர் பேர் என்னம்மா? வெங்கடேசன் சாமி. வெங்கடேசன். என்னம்மா? வெங்கடேசன். உங்க பேர் வளர்மதி. உங்க பேர் வளர்மதி. வளர்மதி. எனக்கு 65 வயசு. நீ அப்படியே இருங்க. வெங்கடேசன் நாமகரண சண்முகா சரவண பவா குகா பேலாயுதா அகார தத்துவா உகார தத்துவா மகார தத்துவா லகார தத்துவா வகார தத்துவா ஓம்கார தத்துவா பிரணவாகார தத்துவா ஷடாட்சர சண்முகா சுப்பிரமணியா தீர்காயுஷ்மான் பவ வெங்கடா சலநாம தஷ்டான மந்திர தேவ சுரூபாய தேவோ வளர்மதி தீர்க்க சுமங்கலி பவாய ருண ரோக சத்ரு நிவாரே நமோஸ்துதே. இத போட்டு கேள்றா கண்ணு, போதும். சரிமா சாமி. சரி சாமி, நான் வந்துறேன் சாமி. வாமா. வர சாமி. வாமா. சாமி. நல்லதுமா. ஹலோ ஐயா வணக்கம். குருவே சரணம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் ஐயா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி புத்து இருக்கு ஐயா, அதெல்லாம் பாம்பு இருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க, வருது போது நாங்க எதுவும் பண்றது இல்ல, என்ன செய்யலான்றதுக்காக கேக்குறேன் ஐயா. தயவு செய்து இடிச்சிடாதீங்க, ஒண்ணுதான் வழி. சரி ஐயா. அது ஒரு காம்பவுண்ட் செவுரு மாதிரி ஒண்ணு போட்டுட்டு, சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வழி மாதிரி வச்சு, சரி, கேட்டு போட்டு விட்டுருங்க. சரி. அப்போ புத்து தனியா பிரிஞ்சிரும், வீடு தனியா பிரிஞ்சிரும்.
வீடு பின்னாடி இருக்கு ஐயா, புத்து வந்து முன்னாடி இருக்கு. அதான் சொல்றேன், அதுக்கும் வீட்டுக்கும் நடுவுல ஒரு சின்னதா காம்பவுண்ட் சவர் மாதிரி சின்னதா மதில் சவர் மாதிரி கட்டிடுங்க. சரி ஐயா. ஒரு வழி வச்சிருங்க. சரி. வச்சுட்டு தினமும் வீட்டுல அஸ்தீக சித்தா, ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய். சரி, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பாருங்க, அது பாம்பு வந்து போனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அதை பத்தி பயப்படவே பயப்படாதீங்க. ஆமா, நான் பார்த்தாலே அதுதான் நீங்க சொன்ன மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். போயிடுது இல்லையா? போயிடுது, எதுவும் பண்றது இல்ல. அவ்வளவுதான். இது எவ்வளவு கிராமத்து பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா? சுவாமி, இந்த மாதிரி நான் சொன்னேன், அது தானா போயிடுச்சு, ஒரு வீடே பயந்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னுவாங்க. அதனால நீங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதை எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் சொல்லி ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. கண்டிப்பா. அதை நீங்க அந்த காம்பவுண்ட் சுவரை போட்டீங்கனாலே குழந்தைங்க பயப்படாம இருக்கும். கண்டிப்பா. அவ்வளவுதான். அது நீங்க அது பண்ணாலே போதும், வேற எதுவும் வேண்டாம். சரி ஐயா. தொடர்ச்சியா உங்க அகண்ட பாராயணம் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன் ஐயா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கு. நான் எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்ல ஐயா. அடாடா, அப்ப சொற்பொழிவை கவனமா கேக்குறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. அதாவது ஒரே ஒரு இது மட்டும் மிஸ் பண்ண மாட்டேறது, எல்லாமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன். சரி. கர்மாக்களால் வரும் தீமைகள் தீர்வுகளும் அதுல வந்து நான் ஒரு இது பண்றேன் ஐயா, இயந்திரம் ஞான வர்ணிய கர்மாவின் நற்பலன். ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்குது ஐயா ஆன்மீகத்துல. நிறைய நம்ம கோயிலுக்கெல்லாம் இப்ப நிறைய கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கு. எல்லாமே உங்களாலதான் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலையில கேட்பேன் மந்திரம் ஐயா, நான் பாதியில் நிறுத்த அதுல தொடர்ச்சியா கேட்டிருக்கேன். அது விடாதீங்க. அதாவது தொடர்ச்சியா கேட்கறது, புக்க படிச்சு பயன்படுத்துறது எல்லாம் என்ன தெரியுமா? அனுகிரக தாயின் வயிற்றுல பிறந்த புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். கண்டிப்பா. நம்ம புத்தகம் எல்லாரும் வச்சு படிச்சிட முடியாது, எல்லாரும் வாங்கிட முடியாது. கண்டிப்பா. அப்படி வாங்கிட்டாலும் அதை படிக்க முடியாது. கண்டிப்பா. அது சாஸ்வதமே அதுதான், சித்தாந்த சாஸ்வதமே அதுதான். சரி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒன்றும் பயப்பட வேண்டாம், அதனால ஒன்றும் ஆகாது. ஒரு மதில் பிரிச்சிருங்க ரெண்டுத்தையும், வேற ஒன்றும் இல்லை. சரி ஐயா. அந்த இது புத்துக்கிட்ட வழிபடலாமா இல்ல அப்படியே விட்டுடலாங்க? படணும். சரி. படணும். எந்த மாதிரி செய்யலாம் என் பூஜை? ஒன்றும் இல்லை, நீங்க அது வந்து நான் நேர் அலைவரிசையில் விளக்கமா சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அது பக்கத்துல புளிய மரம் வேப்ப மரம் ஏதாவது இருக்கா? வேப்ப மரம் முன்னாடி சோளத்துக்கு முன்னாடி தான் இருக்கு. அப்ப அது உள்ள இருக்கிற பாம்பு ரெண்டுத்துக்கு பேரு மகாபதுமன் சாரூகின்னு பேரு. சரி, புரியுதா? சரி. இதுக்கான வழிபாடு நம்ம நேர் அலைவரிசையில சொல்ல முடியாது இல்லையா, பெருசா இருக்கும். சரி ஐயா, நல்லது ஐயா. அதனால நீங்க வந்து அற்புதமா வழிபடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வழிபடுங்க. சரி. அஸ்தீக மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க, வேற ஒண்ணும் வேணாம். நீங்க வழிபடுறதுன்னு பேரால பல பேர் வழிபடுற மாதிரி அந்த காம்பவுண்டை போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி ஐயா, நல்லது ஐயா. நல்லதும்மா, நல்லது. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஐயா, நான் தேவகி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? மக நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்குங்க ஐயா. மழை காலம் வருது. என்னம்மா மழை? அடடா, உங்க பேர் என்னம்மா? ஐயா, சீசன் வருதுங்க ஐயா, மழை காலம், மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம். கண்டிப்பாம்மா. உங்க பேர் என்னம்மா? தேவகிங்க ஐயா. தேவகிம்மா, சொல்லுங்க. என்ன மழை காலம் வருது, அதுக்காக மக்கள் நல்லா இருக்கணும். டெய்லி நான் பிரார்த்தனை பண்றேம்மா. அதுதான் டெய்லி பிரார்த்தனை பண்றேன். அங்க ஒரு விஷயம் இருக்கு, டெய்லி பிரார்த்தனை பண்றது எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு. இந்த வருடமும் மழையினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு என்பது நான் முன்னெச்சரிக்கையாகவே சொல்லி வைக்கிறேன். கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். நம்ம நினைக்காத பொழுது வரும்னு இருக்கும் பொழுது வராது, வராதுன்னு இருக்கும் பொழுது வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதனால பிரார்த்தனை பண்றேன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லதுங்கய்யா. சொல்லுங்கம்மா, வேற என்னம்மா கேட்க போறீங்க? எங்க பாப்பா வைஷ்ணவின்னு இருந்தது, நீங்க தான் கோகில பிரியான்னு பேர் வச்சீங்க. சரி. பொண்ணு குழந்தை பிறந்துச்சு, சேமமித்ரான்னு பேர் வச்சுங்க ஐயா. சரி. பாப்பா கூட வளகாப்பு கஷ்டப்பட்டு. இல்ல, இப்ப என்ன கேட்க போறீங்க அதை சொல்லுங்க. இல்லம்மா தேவகிம்மா, நேரம் இல்ல. நீங்க இப்ப என்ன கேட்க வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க.
உங்க ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு குறையில்லாத நிறையோடு குறையெல்லாம் தேர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நிம்மதியா இருங்க. ரொம்ப நன்றி. நல்லதும்மா. அங்க 2 வட்டம் போட்டாங்க, இந்த அம்மா பேசிட்டாங்க, இவங்க 3வது வட்டமும் போட்டாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். பௌர்ணமியும் அதன் மறுநாள் அந்த மாலை 21 நாள் மும்முடி மகா கந்த சஷ்டி விரதத்திற்கும் அதே தேய்பிறை பஞ்சமிக்கும் வந்து வழிபட்டு வளமாக இருங்க. அடுத்த சனிக்கிழமை பார்க்குறேன். வணக்கம்.